அருமையானவர்களே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் அவள் செய்யாம இருந்தபடியினாலே அவரை தள்ளி அந்த ஸ்தானத்திலே தாவீதை ராஜாவாக உயர்த்துவது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆகவே அவரை அபிஷேகம் பண்ணும்படி அவருடைய தகப்பன் வீடாக ஈசாய் வீட்டிற்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே சாமுவேல் சென்று ஈசாயை அழைத்து, உன்னுடைய மகன்களை என்னிடம் அழைத்து வா, அவர்களை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது அவர் ஒவ்வொரு மனிதனாக, அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளாக அவரிடத்தில் அழைத்து அனுப்பும் போது அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ண செல்லும் போது தேவன் இவன் இல்லை என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியாக 7 நபர்களை அவர்கள் பார்க்கும்போது கடைசியாக இவ்வளவுதான் உங்களுக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஈசாய் சொல்லுகிறார், இல்ல, இன்னும் 8வதாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், தாவீது அவனுடைய பெயர் என்று சொல்லும் போது உடனே அவனுக்கு ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க நாங்க சொன்னவன அவன் அங்கு அழைக்கப்பட்டு வருகிறான். அவன் வந்தவுடன் மிகவும் சிறிய பையனாக இருக்கிற அந்த தாவீதை பார்க்கும்போது சாமுவேல், இந்த சிறியவனா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார், அதுவும் ராஜாவாக என்று யோசிக்கும் போது தேவன், ஆம், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன், இவனுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் போது அங்கே அவர் அபிஷேகம் செய்து விட்டு போனார். நாட்கள் கடந்து சென்றன. ஏற்ற நாட்கள் வரும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அங்க சிங்காசனத்தை தாவீது ராஜா உயர்த்தப்பட்டார் என்று நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நிச்சயமாய் தேவன் சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் அவர் மறக்கிற தேவன் இல்லை என்பதை நாம் அடுத்த வசனங்களில நாம் பார்க்க முடியும். முதலாவதாக